சில மனிதர்களை சில நேரங்களில் சந்திக்கிறப்போ, சிலருடைய இறப்பு நிகழ்வுகள்லாம் சந்திக்கிறப்போ ரொம்ப வேதனையா இருக்கும். ம். அவர்கிட்ட நான் கடைசி வரைக்கும் மன்னிப்பு கேட்காமலே போயிட்டேனே. போயிட்டேன். இப்ப நான் யார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்பேன்? வாய்ப்பே அந்த கிடையாது. கில்ட்னஸ் வந்து நம்மள கடைசி வரைக்கும் ஒரு மாதிரியா இருந்துகிட்டே இருக்கும். அது ஒரு புற்றுநோய் போல இருந்து நம்மள அரித்துக் கொண்டே என்ன பண்ணும்? இருக்கும். இருக்கும். அப்போ ஏன் வெயிட் பண்ணோம்? ஏன் இவ்வளவு நாள் கேட்கறதுக்கு இப்போவோ எவ்வளோ வாய்ப்புகள் இருந்துச்சு, எவ்வளோ சந்தர்ப்பங்கள் இருந்துச்சு. ஏன் நம்ம மன்னிப்பு கேட்கல? ம். சில நேரங்கள்ல சிலரை நான் மன்னித்திருக்க மாட்டோம். ம். நான் அவன மன்னிக்கணும்னு இப்ப நான் அவன்ட்ட சொல்ல விருப்பப்படுறேன். ஆனா ஆனா அவன் அவன் இல்ல. இல்லையே! எப்படி? அப்போ இந்த மாதிரியான ஒரு காலம் தவறி நம்ம உட்கார்ந்து கவலைப்படுறதுக்கோ, வருத்தப்படுறதுக்கோ, அத வெயிட் பண்ணாதீங்க. காத்திருக்காதீங்க. மன்னிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? உடனே மன்னிச்சுட்டேன். மன்னிப்பது எப்படின்னா, நம்ம பார்த்த வரைக்கும் நான் இனிமேல் மன்னிச்சவன்ட்ட பேச மாட்டேன், உன்னை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது கிடையாது. நீங்க அவர அடுத்த எத்தனை முறை பார்த்தாலும், பேசினாலும் அத பத்தி அந்த ஒரு எண்ணமே இல்லாமல் இருப்பதற்கு பேர் தான் மன்னிப்பு. மன்னிப்பு. ஆமா. அது மாரி மன்னிப்பு கேட்கிறோம் அப்படிங்கிறதுக்கு கேட்டு நம்ம இது பண்ணியாச்சு. ஓகே நம்ம ஆ. அந்த ரிலாக்சேஷன்ஸ் வந்துரும். நம்ம செய்த தவறுகள் எல்லாத்தையுமே நாம ரியலைஸ் பண்ணி அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டோம்னா, நமக்கு அந்த கில்ட்னஸ் இருக்காது. இருக்காது நிச்சயமாக. அப்போ மன்னிப்பு கேட்பதற்கோ, மன்னிப்பு கொடுப்பதற்கோ காலதாமதம் செய்யாதீர்கள். செய்ய